கடியின் வித்தளவு நன்மை இருந்தாலும் அதை அவன் வெளியே கொண்டு வருவான். நம்மளாம் அப்படிப்பட்டவங்க தான். இப்போ சொல்லும்போது பணிவாக ஏற்கிற மனதில் இருப்பதன் காரணமாக நம்மளை வாழ்விக்கப்பட்டிருக்கோம். இந்த வாழ்க்கை மாற வேண்டியிருக்கு, சொந்தமாக உணர வேண்டியிருக்கு, சுயமாக திரும்ப வேண்டியிருக்கு. ஆனாலும் சொல்லும் பொழுதாவது ஆமாம் இது உண்மை தான் அப்படி ஏற்றுக்கிறதுக்காக ஒரு வாழ்க்கை நம்ம எல்லாத்துக்கும். இப்படி நம்ம எல்லாரும் அவங்க அகப்பார்வையில் இருக்கக்கூடிய வெளிப்புறத்தில் இருக்கிற சூழலையும் அகப்பார்வைக்கூடிய மனநிலையும் பார்த்து நன்மைக்கெல்லாம் அவன் தான் காரணம், தீமைக்கு தான் நான் தான் காரணம் உணர்ந்து ஒத்துக்கிட்டு பாமணிக்கிற நிலையில் இறைவன் வானங்களும் நம்ம பாக்கியத்தை இருக்குவோம். இது யார் சுயமாக திரும்புகிறாங்களோ அவனுக்கு பொறுத்தவங்க விரும்புகிறாங்களோ, யாரும் என்னுடைய கஷ்டங்களுக்கு யாரையும் குற்றம் சொல்லாமல் என் கஷ்டக்காரன் நான் தான் இவனே மறந்தாலும் பரவாயில்ல மறந்த பார்த்து மன்னிப்பு கேட்டு பொறுமை கேட்டு நம்பிக்கை கேட்டு மற்றவங்களுடைய குற்றங்களை பொறுத்து வச்சு மன்னிச்சு அவங்களுக்காக இவருடைய மன்னிப்பு கேட்டு சமாதான விரும்பின நிலையில் நிச்சயமாக நமக்கு பாக்கியங்கள் தான். குளிர்ச்சியான வாழ்க்கை, மனசு குளிர்ச்சி, அப்புறம் வெளிப்படையான குளிர்ச்சி இருக்கும். 11:52 என்னுடைய சமூகத்தார்களே, நீங்கள் உங்களிடம் பிழைப்பொறுக்க தேடுங்கள். சொன்னதெல்லாம் உண்மைதான், சத்தியம்தான், என்கிட்ட அவ்வளோ கேடு இருக்குங்கிற பிழைப்பொறுக்க தேடுங்கள், இன்னும் அவன் பக்கம் மீளுங்கள். நான் ஒத்துக்கிட்டேன், உன்ட்ட சரண் அடைஞ்சிட்டேன். என்னை மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்தையும் ஒன்றை ஒப்படைக்கிறேன், என் சமுதாயத்தையும் ஒன்றை ஒப்படைக்கிறேன். நீ பொறுப்பேற்று வழிநடத்தி எங்களை எல்லாம் உணர்வுள்ள வாழ சமுதாயம் ஆக்கிறது. உணர்ச்சியில் ஆயிர வேண்டாம். ஒருத்தர் நல்லெண்ணம் கொண்ட சமுதாயம் ஆக்கிறது. ஒருத்தரை பற்றி எந்த கெட்டவும் வேணாங்க. எல்லாத்தையும் பொறுத்து மன்னிவிட மனசு எனக்கு இயற்கையை கொடுத்துரு. யாரை பற்றியும் கோபதாமோ பயம் வேண்டவே வேண்டாம். யார் குற்றங்களும் வேண்டாம். நானே யாரும் பேசக்கூடாது, என்கிட்ட யாரும் பேச வேண்டாம். அப்படி பேசினா அவங்கள மன்னிச்சிரு. அவங்களை திருப்பி யார்கிட்ட பேசாமல் பார்த்துக்கோ. எல்லாத்தையும் பொறுத்து மன்னிக்கிறது அழகான வாய்ப்பு. புண்ணியத்தை சம்பாதிக்க இறைவன் ஏற்படுத்தும் போதெல்லாம் நான் உணர்ச்சியில் ஆயிடுறேன், வழி மாறி போயிடுறேன், சைத்தானுடைய பாதையில் போயிடுறேன். நம்மளுடைய கெட்ட குணங்கள், பெருமையும் மற்றவங்களுக்கு பார்த்து பொறாமையும் அவசரமும் கோபங்களும் குரோதங்களும் பயமையும் வெறுப்பும் நம்மளை இல்லாமல் இல்லை. இது எல்லாம் தான் நம்ம கேள்வி காரணமாக இருக்குது, நம்மளுடைய கஷ்டம் காரணமாக இருக்குது. நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு தடையப்படுறது எனக்கு காரணமாக தான். இதை வச்சு வாழ்ந்துட்டுருக்கேன், இது கொண்டு வாழ்ந்தெல்லாம் நினைக்கிறேன். ஆனால் சொல்லும்போது வெளியில் இறை நம்பி வாழன்னு சொன்னால் உள்ளுக்குள்ள பொருளை மட்டுமே கணக்கு பண்ணிட்டுருக்கேன். ஆனால் இறைவனுடைய அருட்கொடையை எண்ணி முடியாதுங்கிறான், வாய் பறிக்கிறான். உணர்வுகளில் பொறுத்து செஞ்சு மன்னிச்சு பழகுங்க. மன்னிக்கிறதுக்காகவே சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கேன், மன்னிக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. வானங்களது மழையை பொழி வைக்கிறவங்களுக்கு குளிர்ச்சியை கொடுத்து வானம் பொழியும். இப்போ கேட்கும்போது குளிர்ச்சி வந்துடும், அப்புறம் வானத்தில் மேகமும் கூட மழையும் பொழியும். அதுலேயும் பெருமை பண்ணக்கூடாது, உள்ளட்சம் தான் இருக்கணும். அத்தாட்சியில் ஒவ்வொன்றும் வரும்போதெல்லாம் உள்ளட்சம் கூட இருக்கணும். உள்ளட்சத்தை விரும்பி அவன்கிட்ட கேட்கணும்.